இன்று ஒரு பயணமாக மல்லிப்பட்டினம் மனோரா நோக்கி போயிட்டுருக்கோம். பைக் ரைடு ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த சைடில் பார்த்தாலும் பசுமையும் அந்த குளிர்ந்த காற்றோடும் வெயில் ஒரு பக்கம் குளங்களும் பசுமையாக போயிட்டுருக்கோம். இது பைக்கில் போகிறனால ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றேன். ரொம்ப அருமையாக இருக்குது. மக்களும் குதூகலமாக வந்து போயிட்டுருக்காங்க. இந்த ஆலமரம்லாம் பல வருஷமாக இங்கே இருக்கிறது தான். பைக்கை பார்க் பண்ணிட்டு நாங்கள் என்ட்ரன்ஸுக்கு வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு நீண்ட நாளைக்கு பிறகு போனதுனால ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் இதில் பார்க்குற இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பார்த்துட்டாக்கா ஒரு கதவு மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஏற்கனவே குகை மாதிரி வச்சுருந்தது. இப்போ எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா அது உள்ளாலையெல்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் சுரங்கப்பாதைகள் இருந்த இடம். இந்த நீங்கள் பார்க்குற சில இடங்கள்லாம் வந்து சுரங்கப்பாதை கீழாலேயே இங்கேருந்து தஞ்சாவூர் கோயில் எங்கெங்கேயோ சொல்கிறாங்க. எனக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து 5 ரூபா வாங்குறாங்க. கம்பீரமாக நிற்கிற கோபுரம் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 75 அடியும் 8 அடுக்கும் உள்ளது. கிட்டத்தட்ட 208 வருஷம் ஆச்சு. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த மனோராவை பற்றி உங்களுக்காக ஒரு முழுமையான டீட்டெயிலோட தொகுத்து வழங்குறதுக்கு இப்போ அனஸ் வந்துக்கிட்டு சொல்லுவார். அனஸ், இந்த மனோராவை பற்றி ஒரு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் பார்ப்போம். மனோராவை பற்றியா? மனோராவை பற்றி எல்லாரும் பல மாதிரி பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஆனால் சொல்கிற விதம் கொஞ்சம் தப்பாக இருக்கு. இருந்தாலும் ஏற்றுக்க தான் ஆகணும். இது எதுக்காக கட்டப்பட்டதுன்னா, சரபோஜி மன்னருங்கிறது முழுக்க ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு சிங்கி அடித்தவர். அவர் வந்து தஞ்சாவூர் சமஸ்தானத்துக்கு ஒரு ராஜா வச்சு கொண்டாடினாங்க. அவர்லாம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு ஜால்டா அடித்ததுனால ஒரு ராஜாவை சொகுசாக வாழ்ந்துட்டு போனவர். நம்ம வந்து அதாவது பிரிட்டிஷ் படையை யார் எதிர்த்து போரிட்டாங்களோ அவங்க தான் வீரராஜாவாக இருக்க முடியும். ஆமாம். எதுக்காக கட்டப்பட்டதுண்டாக்கா, இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி வாட்டர்லூ. அந்த வாட்டர்லூவில் வந்து நெப்போலியன் போனாபார்ட்டுக்கும் இங்கிலீஷ் படைக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் வந்து இங்கிலீஷ் படை ஜெயிக்குது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஜெயிக்குது. அதோட நினைவாக தான் இந்த இடத்துல தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜி மன்னர் அவர் வந்து அந்த அந்த வெற்றியை நினைவு கூறும் விதமாக தான் இந்த மன்னரை கட்டப்பட்டது. ஓகே. ஆனால் என்ன அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஆரம்ப காலத்தில் இது எத்தனை வருஷமாக இருக்கும்? வருஷங்கள் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நாங்கள் கல்வெட்டில் பார்க்கணும். எப்படியும் ஒரு 225-200 வருஷத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் இன்னமும் கம்பீரமாக நிற்கிது. என்ன நிற்கும், அந்த அளவுக்கு மெயின்டைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் உச்சி வரையும் விட்டாங்க. 1 2 3 4 7 அடுக்கு இருந்தது. 7 அடுக்கு இருந்தது. ஆரம்பத்தில் எல்லாரும் போய் உள்ளே போயிட்டு வர்றாப்புல இருந்துச்சு. ஆனால் இப்போ முதல் அடுக்கோடய நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு மேலே போக முடியல. ஆரம்பத்தில் இப்போ என்னண்டாக்க, ஆரம்பத்தில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆமாம். இப்போ தான் வந்து குடிகார கூட்டம்லாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு அங்கங்கே கிளாஸை போட்டு சதுரி அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ குடிகார கூட்டம்லாம் யாரும் உள்ளே வர்றதுலாம் இல்லை. அலௌட்லாம் வந்தாலும் ரொம்ப கண்காணிக்கிறாங்க. அங்கங்கே சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டு ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நல்லா சிறப்பாக கொண்டு போயிட்டாங்க. அந்த டெல்டா பகுதிக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான். நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஃபேமிலியாக வந்துட்டு போகிற அளவுக்கு நல்லா. பக்கத்தில் கடலும் இருக்குது. அதனால வந்துக்கிட்டு ரொம்ப வசதியாக இருக்குது. ஓகே. ரொம்ப டூரிஸ்ட் ஸ்பாட். ஆமாம். இது இன்னும் கொஞ்சம் ஒரு அடிப்படை வசதிகள்லாம் நிறைய செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியது. கொஞ்சம் ரோடு வசதிலாம் அந்த மலையில் வந்து ரோடு ரொம்ப டேமேஜாக போச்சு. அந்த ரோடெலாம் வரக்கூடிய அந்த மெயின் பகுதியிலேருந்து மல்லிப்பட்டினம் அந்த மெயின்லேருந்து வரக்கூடிய உட்பகுதிக்கு வந்து ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. ரோடெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். அந்த மனோராவை சுற்றி வந்துக்கிட்டு ஒரு நடப்பாதை வச்சுருக்காங்க. அப்புறம் ரூமாட்டம் இருக்குது. அந்த ரூம்லாம் என்னங்கிறது முழுமையான டீட்டெயில் நம்மளுக்கு தெரியலை. பட் ஆனால் பாதுகாப்பு சிப்பாய்கள் தங்குற இடமா கூட இருக்கலாம். அந்த காலத்தில் உள்ள சூழ்நிலைகளை அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு பாருங்கள். அந்த ரூமையெல்லாம் பார்த்துட்டாக்கா ரொம்ப பிரம்மாண்டமாக மனோரா எந்த சைடில் பார்த்தாலும் ஒரு பிரம்மாண்டமான வியூ இருக்குது. அது நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக இருக்குது. நம்ம வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது.
காரணம் என்னென்னாக்கா பக்கத்தில் கடல் இருக்குது. இது பக்கத்தில் போனேன்னாக்கா மல்லிப்பட்டினம் ஹார்பர் இருக்குது, புதுப்பட்டினம் பீச் இருக்குது, அதுபோல் 9 விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போகிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா இடத்து ஸ்பாட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் போய் ஒரு தடவை போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். மெயினாக வந்து இந்த கட்டட கலைகள் இருக்குல்ல, அது ரொம்ப பிரம்மாண்டம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 208 வருஷம் ஆச்சு இந்த மனோரா கட்டி. இன்னை வரைக்கும் எந்த இடத்துல ஒரு கிராக் கிடையாது. இந்த பில்டிங்கில் எந்த சைடில் நீங்கள் போய் பார்த்தாலும் எந்த ஒரு கிராக் எதுவுமே இல்லை. இருந்த போதிலும் என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா, இப்போ மனோராவில் ஏறுறது மட்டும் தடை பண்ணி வச்சுட்டாங்க. சில செக்கிங் அவங்க பார்த்துட்டு அதை கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி இருந்துருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் கட்டுறாங்க, பல பிரிட்ஜுகள் அது இதுன்னு கட்டுனாக்கா 5 வருஷம் 10 வருஷத்தில் எல்லாம் உடஞ்சி விழுந்துருது, இல்லாட்டி கிராக்கிங்காக இருக்குது, பல இது இருக்குது. இதுதான் நம்ம முதல் மாடியில் இருக்கோம். அந்த ஃப்ளோர்லேருந்து மேலே ஏறுறதுக்குள்ள இது அந்த இடத்துல பாருங்கள், அதை தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஹோலில் தான் நம்ம ஏறணும். ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. நான் இதில் உள்ள ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது சின்ன வயசில் போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் போனேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் உள்ள மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. தோப்புகள், கடல், நம்மளை சுற்றி காற்று, அதாவது தூய்மையான காற்று, அருமையான இது. இதில் நாங்கள் போன குரூப்பு இவங்க தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. படி நாங்கள் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் படியை பாருங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும், ஏன்னா மண்டையில் அதை அடிச்சிடும். பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணுண்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறது ட்ரோன் வியூ. இது என்னன்னு சொன்னாக்கா, நம்ம மனோரா பழைய காலத்தில் உள்ள ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இது காலத்தால் மறக்க முடியாத ஒரு இடம். லைட் ஹவுஸ் புதுசாக கட்டினது. ஆனால் பழைய மனோரா அதோடைய கம்பீரமும் தனி தான். அதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடலுடைய வியூவு, அலையாத்திக்காடு, அப்புறம் அங்கே உள்ள கிராமங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் போகலன்னாக்கா ஒரு தடவை வச்சு போய் பாருங்கள். நல்லா காற்றோட்டமாக நல்லா அருமையாக இருக்கும். நம்ம மனோரா பார்த்து முடித்தாச்சு. இப்போ கடலை நோக்கி போயிட்டுருக்கோம். கடலுக்கு போய் ஒரு விசிட் அடிப்போம்னு சொல்லிட்டு. நீங்கள் நடந்து போனால் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். அப்படின்னாட்டி காரில் போகலாம், பைக்கில் போகலாம், எல்லாத்துலேயும் போய்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது போல் இடங்களில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஃபேமிலியோடு அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டிலே இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு இது போல் பக்கத்துக்கு நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப தூரம் போக தேவையில்லை. காலைல போனால் அப்படியே ஈவினிங்கில் ஒரு 4 o'clock போனால் அப்படியே வந்துடலாம். 5, 6, 7 வந்துடலாம் ரிட்டனு. அப்போ ஒரு 2-3 hours ஸ்பெண்ட் பண்ணாக்கா நல்லாயிருக்கும். இது போல் டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பார்த்து கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி மக்களுக்கு அதிகமான மக்கள் இங்கே வர்ற மாதிரி வச்சாக்கா அந்த ஊர் மக்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். டூரிசமுக்கும் பக்கத்து ஊர்லேயும் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கடலோரத்தில் சார்ந்திருக்கனால ஈஸியாக நாய்மை இடத்துல இது மாதிரி பண்ணாக்கா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியா போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நாய்மா காடுகளில் அதிகமான அலையாத்தி காடு, அதுபோல் லகூன், அதுபோல் எவ்வளோ இடங்கள் இருக்குது, சின்ன சின்ன தீவுகள்லாம். இதெல்லாம் சுற்றுலாத்தலமாக மாற்றினாக்கா வரக்கூடிய காலகட்டங்களில் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, பொதுவாக ஒரு இடங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இது போல் நல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ ரிட்டன் போயிட்டுருக்கோம். கடலில் ஒரு 1/2 hour நாங்கள் ரிட்டன் போயிட்டுருக்கோம் பைக்கில்.
பைக் ரைடு எப்போதும் சொல்ல தேவையில்லை, ரொம்ப அருமையான ஒரு பயணம் தான். கேர்ஃபுல்லாக போகணும் பைக்கில் போகும்போது. Surga ni